ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் சரியான சண்டை. எங்கேயாவது போனால் கம்முன்னு இருக்கிறதில்ல. எதையாவது பார்த்துட்டு வந்துட்டு இது வேணும் அது வேணும்னு சின்ன பிள்ளையாட்ட கேட்குறது. இன்னுமா இப்படி கேட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ மனசில் ஆசைப்பட்டது பிடிச்சிருந்ததுன்னா வேணும்னு கேட்கத்தானங்க செய்வோம். நர்சரிக்கு போயிட்டு இந்த தொட்டியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து பயங்கர ஆசை வந்துருச்சு. இதே மாதிரி வீட்டில் தொட்டி கட்டி அள்ளி செடி தாமரை செடியெல்லாம் விட்டு அதுக்குள்ளே மீன் வளர்த்தணும் அப்படின்னு. ஆல்ரெடி இதெல்லாமே அந்த பிளாஸ்டிக் டப்பில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் தொட்டி மாதிரி இருந்தால் செடியும் நல்லா சூப்பராக வளரும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வேண்டானாரு, அப்புறம் ஏங்க கட்டி கொடுங்கன்னு கேட்காட்டி சரி ஓகே கட்டிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆளை வர சொல்லி அதுக்கான வேலைகள் ஆரம்பித்தாச்சு. இனி அடுத்தடுத்த வீடியோவில் அந்த வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு காட்டுறேன். இது நேற்று நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த அள்ளிச்செடி ரெண்டும் அந்த தொட்டி கட்டுற வரைக்கும் இப்போதைக்கு இந்த கருப்பு டப்பில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஊற்றி வச்சுட்டேன். சாயந்தரம் ஆளுங்க அந்த தொட்டி கட்டுறதுக்கு ஆரம்பித்தது தான் போதும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணுங்க. ஓடுறேன் ஒடியார வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சுட்டேன். மனசு சந்தோஷம் இருக்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல தான் நினைக்கிறேன். நைட் சாப்பிட்ட பாத்திரமெல்லாம் டைம் இருந்தால் கழுவுவோம், இல்லைன்னா காலையில் தான் கழுவுறது. இன்னைக்கு அப்படியே குசி மூடில் இருக்குங்காட்டி பாத்திரம் கீத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சிட்டனுங்க.